குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி தொந்தரவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சளி தொந்தரவா அப்படின்னா, சளி தொந்தரவு அல்ல. சளி என்பது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியின் வெளிப்பாடு. உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாதவற்றை நுரையீரலில் கோழைத்தன்மையை உண்டு பண்ணி வெளியே அனுப்பக்கூடியது. ஒரு மூட்டை மாதிரி கட்டி ரத்தத்தில் இருக்கிறதோ உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை நம்ம நுரையீரல் சுத்தப்படுத்தி கோழையாக கட்டி வெளியே அனுப்பக்கூடியதுக்கு பேர் தான் சளி பிடித்தல். அப்போ அது தொந்தரவா அப்படின்னா தொந்தரவு இல்லை. நமக்கு அது நல்லது தான் செய்யுது. ஆனா இது குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க உறுதியாக மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கிறதோ, தூங்குறதுக்கு சிரமமா இருக்கிறதோ, சாப்பிட மாட்டாங்க. அப்போ உடனே சோர்வாயிருவாங்க. நைட்டு தூங்கும் போதெல்லாம் மூக்கு வழியா மூச்சு விட முடியாம கஷ்டப்படுவாங்க. பால்குடி பிள்ளைகளாக இருந்தா அவங்க வாய் வச்சு தாயோட மார்பில் பாலை சப்ப முடியாம, ஏன்னா சப்பும் போது மூக்கு அடைச்சிருக்கும், அப்போ மூச்சு விட முடியாது. அப்போ பால் குடிக்காம அதுல சிரமப்படுவாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம ஒரு தாயாகவோ தகப்பனாகவோ உறவினர்களாகவோ இருந்து பார்க்கும்போது நமக்கு சிரமமா இருக்கும். அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, சில மருத்துவ முறைகளில் இருக்கக்கூடிய மருந்துகள் போல உள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகளையும் சளிகளையும் உள்ள அடக்கி உள்ள வைக்கிறதுக்கு மாதிரியான மருந்துகளை கொடுக்காமல், அது வெளியே செல்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய சில நமக்கு இயற்கை அருளி தந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தி அது வெளியேற்றுவதற்கு உதவியாக இருக்கிற மாதிரியான சில விஷயங்களை கொடுத்தாலே போதும், அருமையாக வேலை செய்யும். நம்ம இந்த மாதிரியாக இயற்கையில் வரக்கூடிய மூலிகைகளையும் இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம செய்யும் போது நமக்கு குழந்தைகளுக்கு ஒரு முறை சளி பிடிக்கும் போது சிரமமா இருக்கும். அடுத்த முறையில் சளி பிடிக்கும் போது குழந்தை அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காது. ஏன்னா உடம்பு அதற்கு பழகி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காது. அதெல்லாம் சாதாரணமாக அந்த கழிவுகள் அதிகமாக உள்ள தேங்கி இருக்காது பார்த்தீங்களா, அப்பப்போ வெளியேற்றிட்டே இருக்கும். இந்த பருவ காலங்கள் மாற்றங்கள் ஏற்படும் போது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சளி வெளியேற்றுதல் இந்த விஷயத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த எளிமையான வீட்டு பரிகார முறைகளை செய்தாலே மிக நன்று. இது அடிப்படையிலிருந்தே பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். இப்போ என்ன அப்படின்னா, மற்ற மருந்துகள் ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க, ரொம்ப கடினமான சூழ்நிலையை கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல சரியான மருத்துவரை, சித்த ஆயுர்வேத மருத்துவர்களை, பாரம்பரிய மருத்துவர்களை அணுகி நீங்க சரியான முறையில மருத்துவம் எடுக்கணும். சரிங்களா? அதனால இது அடிப்படையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அருமையாக வேலை செய்யும். மருத்துவமனைக்கு நம்ம போக முடியாத அளவுக்கு இது உங்களுக்கு நல்ல முறையில வேலை செய்யும். என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்றேன், நீங்க இதை எழுதி வச்சுக்கிடுங்க. வெற்றிலை, சின்ன வெங்காயம், ஓமம், துளசி, இந்த 4 பொருள் தான் நம்ம இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மருந்துகளை நம்ம கொடுக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், அடிக்கடி மூக்கு வலியும், இந்த மாதிரியாக பிரச்சனை இருக்கும் பட்சத்துல நம்ம ஆரம்ப கட்டத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு அனைத்தும் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களே தான். வெற்றிலை, ஓமம், துளசி, சின்ன வெங்காயம், இதை அனைத்தையுமே நல்லா இடிகளில் வச்சு இடிச்சு நச்சு பிழிஞ்சு சாறு எடுத்து, இப்போ 1 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும் பட்சத்துல ஒரு 1/4 சங்குக்கு குறைவாக இந்த சாறை எடுத்து 1/4 சங்கு தாய்ப்பால் பீச்சி எடுத்து அதை குழந்தைக்கு நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைய அந்த சளியிலிருந்து மீண்டு வந்துடும். இப்போ 1 மாதம் தாண்டி இருக்கிற குழந்தை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒரு 1/4 சங்கு சாரும் 1/4 சங்கு தாய்ப்பாலும் நம்ம கொடுக்கலாம். இன்னும் 2 மாதம் 3 மாதம் தாண்டிய குழந்தைகளா இருக்கும் பட்சத்துல 1/2 சங்கு வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கும் 6 மாதம் தாண்டிய குழந்தைகள் அப்படிங்கும் போது 1/2 சங்கு நம்ம அப்படியே நேரடியாகவே கொடுத்துடலாம். தாய்ப்பால் கலக்காம நேரடியாகவே கொடுக்கலாம். இது எதற்கெல்லாம் உதவியாக இருக்கும் அப்படின்னா, சளி பிடிச்சி மூக்கு வலிஞ்சிட்டு இருக்கிறது, சளி பிடிச்சி வீசிங்க்கு ஆரம்ப கட்ட நிலையில இருக்கக்கூடியது, இந்த மாதிரியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே இது உங்களுக்கு தீர்த்து தரும். 1 வயதான குழந்தையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல வீசிங் இருக்குது, சளி பிடிச்சாலே மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுது, மூச்சு திணறலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆடாதோடை பாத்தீங்களா, இந்த மூலிகை பாருங்க, இது ஆடாதோடை மூலிகை. இது நம்ம அனைவருமே நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த ஆடாதோடை மூலிகையோட இலை நம்ம ஒரு 4 இலையை போட்டு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி 1 சங்கு எடுத்து நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையோ 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையோ அது நோயின் தீவிரத்தை பொறுத்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ வீசிங் அதிகமாக இருக்கும் பட்சத்துல 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம கொடுத்துடலாம். அதன் பிறகு குறைய 5 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 முறை, அந்த மாதிரி குறைச்சி நம்ம கொண்டு வந்துடலாம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவர்களையும் சித்த ஆயுர்வேத மருத்துவர்களையும் நீங்க தொடர்பு கொண்டு இது பண்ணுங்க. இது குழந்தைகளுக்கு ஏற்படும் சளிக்கு மிகவும் அருமையாக வேலை செய்யும், அனுபவமாக உள்ள விஷயம். ஏன்னா நம்ம சளி ஏற்பட்டுறத ஒரு பெரிய நோயாக கருதி அதற்கு தேவையில்லாத மருந்துகளை உள்ள கொடுக்கும்போது உடல் அதற்கே பழகி சளியையே ஒரு பெரிய நோயாக உள்ள உடம்புக்குள்ள கொண்டு நம்ம திணிச்சு வச்சிருவோம். சரி, அதனால சளி அப்படிங்கிறது கழிவுகளின் வெளியேற்றம், நம்ம உடல்ல தேவையில்லா இருக்கிறத வெளியே கொண்டு வருது. ஆனா அது உடலுக்கு தொந்தரவாக தான் தெரியும்.
ஏன்னா பெரியவர்கள் வந்து தாங்கிக்கிடுவோம், குழந்தைகளுக்கு தொந்தரவாக தான் தெரியும். அதை எளிமையான முறையில் இந்த மாதிரியாக நம்ம பராமரித்து கொண்டு வந்துடலாம். மற்றபடி எண்ணெய் எதுவும் மூக்கில் ஊற்றுறது அந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. இன்னும் சில விஷயம் என்ன பண்ணலான்னா, நம்ம பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எண்ணெயில் வந்து லைட்டாக சூடு பண்ணி வெறுமனே மேல் நெஞ்சிலையும் பின்னாடி முதுகுலையும் தேய்ச்சி விடலாம். மற்றபடி அதை மூக்கிலோ வாயிலோ காதுகளிலோ மேல் பகுதிகளில் இந்த கண் இந்த மாதிரியான இடங்கள்ல எங்கேயுமே படுற மாதிரி தேய்க்கக்கூடாது. ஏன்னா பிஞ்சு குழந்தைகளுக்கு உங்களுக்கு மூக்கிலெல்லாம் போகும்போது அது சுவாச பிரச்சனைகள் ஏற்படுத்தும். தோள்களில் மேலே படவும் மென்மையான தோலில் படும்போது பிரச்சனைகள் ஏற்படுத்தும். சரிங்களா? அது நெஞ்சு முதுகை தவிர வேற எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது. இது நான் அருமையான முறையில் வேலை செய்யும். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள்லாம் கேளுங்க. நன்றி.